சாதிய வன்கொடுமை, சமூகத்தை சீரழிக்கிற புற்றுநோய். இந்த மனநிலை எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. சேலத்தில் நேற்று சாயங்காலத்திலிருந்தே பரபரப்பு தொத்திக்கிச்சு. குறிப்பாக சேலம் போலீஸ் ஹை அலர்ட்ல இருந்தாங்க. காரணம், பெரியார் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் ஜெகநாதன் மேலே எழுந்த கம்ப்ளைண்ட். பல்கலைக்கழகத்தில் இருந்தவரை அவரோட அறையிலேயே புகுந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர்கிட்ட விசாரணை பண்ணாங்க. என்கொயரி ரொம்ப நேரம் நீடிச்சது. நள்ளிரவு 12 மணி ஆச்சு. அப்போது அவர் மூச்சு விட முடியலன்னோ நெஞ்சு வலின்னோ சொல்கிறாரு. உடனடியாக அவரை சேலம் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே டாக்டர்ஸ் அவரை செக் பண்ணாங்க. 1 முறை 2 முறை இல்லை, 4 முறை செக் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஜெகநாதனோட உடல்நிலை நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர்ஸ். இதுக்கு பிறகு சேலம் அஸ்தம்பட்டியில் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற குடியிருப்பில் ஜட்ஜ் தினேஷ்குமார் முன்னிலையில் ஜெகநாதனை ஆஜர்படுத்தினாங்க. அப்போது மிட்நைட் 2 மணி. போலீஸ் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஜெகநாதன் சார்பில் ஆஜராகிறதுக்காக 10 வக்கீல்கள் காத்திருந்தாங்க. எதுக்கு இவ்வளவு பரபரப்பு? ஒரு பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரை எதுக்கு கைது பண்ணணும்? என்னதான் நடந்தது? பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தோட சட்ட ஆலோசகரான இளங்கோவன் கருப்பூர் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதில் துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல், கணினி அறிவியல் துறை இணை பேராசிரியர் சதீஷ், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் ராம் கணேஷ்னு 4 பேர் மேலேயும் அக்யூஸ் பண்ணியிருக்காரு. இவங்க கூட்டு சேர்ந்து தலா 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி என்டர்பிரைசஸ் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்னு வணிக நோக்கத்தோட ஒரு தனியார் நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்க தான் அதோட டைரக்டர்ஸ். இப்போது ஃபியூச்சர் பார்க் நிறுவனம் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவோட அனுமதி இல்லாமல் பல்கலைக்கழகத்தோட நிதியை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை பற்றி கேள்விப்பட்டப்போ தான் தன்னை சாதி பேரை சொல்லி திட்டினதாகவும் அக்யூஸ் பண்ணியிருக்காரு இளங்கோவன். இதே நிறுவனம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பெயரை பயன்படுத்தி பெரியார் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு மற்றும் தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் ஏற்கனவே 14/9/23 பதிவு செய்துவிட்டு அதற்கு முன்னரே ஏப்ரல் மாதத்திலேயே பெரியார் பல்கலைக்கழகத்தில் 2024 சதுர அடி உள்ள கட்டிடத்தை ஓராண்டிற்கு 1000 ரூபாய் வாடகை என நிர்ணயித்து தன்னிச்சையாக பதிவாளரும் தன்னிச்சையாக துணைவேந்தரும் இந்த நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். பல்கலைக்கழக பதிவாளர் ஆகிய தங்கவேலுதான் ஃபியூட்டர் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலராகவும் பணியாற்றுகிறார். புகாரின் அடிப்படையில் மோசடி, வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஏமாற்றுதல், ஃபேக் டாக்குமெண்ட்ஸை தயாரிச்சதுன்னு 9 செக்ஷன்ஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு போலீஸ். இதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் ஆக்ஷன் நடந்துச்சு. ஜெகநாதனை ஜட்ஜ் முன்னாடி ஆஜர்படுத்தினாங்க. அப்போது ஜெகநாதன் சார்பில் வக்கீல்கள் முன் வச்ச வாதங்களை ஏற்றுக்கிட்டாரு ஜட்ஜ் தினேஷ்குமார். நீதிமன்ற சொந்த பிணையில் விடுவிச்சார். சேலம் சூரமங்கலம் உதவி ஆணையர் ஆஃபீஸில் தினமும் ஆஜராகி கையெழுத்திடணும்னு கண்டிஷன் விதிச்சிருக்காங்க. 1 வாரத்துக்கு பிறகு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த கேஸில் பல்கலைக்கழகத்தோட பதிவாளர் தங்கவேல், கணினி பேராசிரியர் சதீஷ், பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் ராம் கணேஷ்னு மற்றவங்களை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. சாதிய வன்கொடுமை எங்க நடந்தாலும் ஏத்துக்கவே முடியாது. இதுல உண்மை என்னங்கிறத போலீஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்.